வணக்கம் உறவுகளே. ரொம்பவும் எதிர்பார்ப்புடன் வெளியாகி இருக்கிறது டிசி என்ற திரைப்படம். இந்த படம் சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் உருவாகி இருக்கிறது. லோகேஷ் கனகராஜ், டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் இதில் கதாநாயகனாக அறிமுகமாகிறார். அவர் ஒரு சிறந்த டைரக்டர் என்பது எங்கள் எல்லோருக்கும் தெரியும். அதற்கு அவர் டைரக்ட் செய்த பல நல்ல படங்களை லிஸ்டே நாங்கள் போடலாம். மாநகரம், கைதி, மாஸ்டர், லியோ, விக்ரம், கூலி, இப்படி எல்லா படமுமே ரசிகர்களால் கொண்டாடப்பட்ட படங்கள். அதனால் ஒரு டைரக்டராக இருந்தவரை நடிகராக அறிமுகப்படுத்துகிறார்களே என்ற ஒரு எதிர்பார்ப்பு ரசிகர்களுக்கு இருந்தது. இந்த படத்தின் டைரக்டர் அருண் மாதேஸ்வரன். அவரும் ஒரு தரமான இயக்குனர் தான். ராக்கி, சாணக்கிய ஆயுதம், கேப்டன் மில்லர் போன்ற படங்களை எல்லாம் இயக்கி வெற்றி படங்களை கொடுத்தவர் தான். இதில் என்னவென்றால், லோகேஷ் கனகராஜ் முதலாக நடிக்க வருகிறார். அவரை நல்ல டைரக்டராக ஏற்றுக்கொண்ட ரசிகர்கள் நடிகராக ஒரு கதாநாயகனான அந்தஸ்தை கொடுப்பார்களா என்ற கேள்வி எழுந்துதான் இருந்தது. வெளிவந்த ப்ரமோ டீசரில் எல்லாம் அவரது ஹேர் ஸ்டைல் ரொம்பவே கேலியான ஒரு ஹேர் ஸ்டைல் வைத்திருந்தார். உடம்பெல்லாம் ஒரு பரட்டையான உடை அணிந்து இரத்த கலரிகளுடன் தான் டீசர்கள் எல்லாம் வந்திருந்தது. ஆயுதங்களுடன் கையில் வந்திருந்த டீசர் எல்லாம் பார்த்து பலரும் பேசிக்கொண்டார்கள். இது என்ன விதமான ஒரு கதை? டைரக்டர் லோகேஷின் உடல் மொழி, அவரது முக அமைப்பு, ஹேர் ஸ்டைல் எல்லாம் அவ்வளவு நல்லாக இருக்காதோ என்று ஒரு கிண்டலும் கேலியும் கூட லோகேஷுக்கு எதிராக இருந்தது என்பது உண்மைதான் உறவுகளே. அவரது உடல் மொழியையும் அவரது உடல் வாகுவையும் பார்த்து இவரெல்லாம் நடிக்க வந்துட்டாரோ என்ற ஒரு கேலியும் கிண்டலும் பலரிடையே இருந்ததையும் நான் அறிவேன். அப்படியான ஒரு சூழ்நிலையில்தான் இந்த படம் வெளிவந்திருக்கிறது உறவுகளே. படம் ஒரு 2.25 மணி வரை செல்லுகிறது படத்தின் நீளம். படம் முழுக்க ஒரு ஆக்ஷன் மூவி. ஆக்ஷன் மூவி என்றால் உங்களுக்கு தெரியும், த்ரில்லுக்கு பஞ்சம் இருக்காது. அந்த படத்தில் சண்டைக்கு பஞ்சமில்லை, ஆக்ஷன்ஸுக்கு பஞ்சமில்லை, சேசிங்குக்கு பஞ்சமில்லை, கொலைகளுக்கு பஞ்சமில்லை, இரத்த சிதறலுக்கு பஞ்சமில்லை, ஒன்றுமே பஞ்சமில்லை. உங்களுக்கு தெரியும், லோகேஷ் கனகராஜின் படம் என்றாலே ரொம்பவும் இரத்தமும் சதையுமா ஒரு ரோவாக இருக்கும். அதே மாதிரி அருண் மாதேஷ் கூடி தனது படங்களில் கொஞ்சம் வயலண்ட், இரத்தம் சதை தெரிப்பதை எல்லாம் காட்டித்தான் படம் எடுப்பார். இந்த இருவரும் சேர்ந்திருக்கிறார்கள். அப்போ நீங்கள் கற்பனை பண்ணி பார்க்கலாம், படத்தில் எவ்வளவு இரத்த கலரிகளும் வெட்டு குத்துகளும் எல்லாம் இருக்கும் என்பது நிறைய இருக்குத்தான். பலவிதமான சண்டைகள் எல்லாம் இருக்கிறது. அதே நான் சொன்னேன், முழு நீள ஆக்ஷன் படம் தான். ஒரு கூலிப்படை கதாநாயகன் என்று வைத்து கொள்ளலாம். ஆனால் அவனுக்கு கூடி கொஞ்சம் அறம், நேர்மை எல்லாம் கொஞ்சம் ஈரம் உள்ள ஒரு கூலிப்படையைச் சேர்ந்தவன் தான் கதாநாயகன். அவனுக்கு 2 கதாநாயகிகள் வருகிறார்கள். ஒருத்தி ஒரு ஹோட்டலில் பாடகியாக அறிமுகமாகிறார். அவருக்கு ஒரு அரை மணித்தியாலத்துக்கு மேலே கட்டங்கள் இல்லை. அதுக்கப்புறம் கதாநாயகனுக்கும் காவல்துறைக்கும் இடையே பெரிய மோதல்கள் இருக்கின்றன. மற்ற கதாநாயகி ஒரு பாலியல் தொழில் செய்பவர். அவரை பல காலமாக ஒரு இடத்தில் அடைத்து வைத்து தான் இந்த பாலியல் தொழிலில் ஈடுபடுத்துகிறார்கள். அவளை இவர் விடுவிப்பதாக மியூதி கதை தொடர்கிறது. அது எப்படி முடிந்தது, பிறகு அவளுக்கும் இவருக்கும் இடையான உறவு எப்படி மலர்ந்தது என்று அந்த கதை தொடர்கிறது. இந்த படத்தில் உறவுகளே பிஜிஎம், ஆக்ஷன் ஃபிலிம் என்றபடியால் பிஜிஎம் ரொம்பவே முக்கியம். அதை சரியான வண்ணம் கொடுத்திருக்கிறார் அனிருத் உறவுகளே. அதிலும் நிறைய ஆக்ஷன் காட்சிகளில் ஒரு வித்தியாசமாக கர்நாடிக் பின்னணியை கூடி
அவர் கொடுத்திருப்பது கொஞ்சம் வித்தியாசமாகவும் ரசிக்கக்கூடியதாகவுமே இருந்தது உறவுகளே. இது 18+ படம் தான், ஏனென்றால் நிறைய வயலண்ட் காட்சிகள். அதனால் அனிருத்தும் பிஜிஎம்ஐ அதுக்கேற்ற மாதிரி அமைத்திருந்தது பாராட்டுதலுக்குரியது. இந்த படம் ஒரு நாவலை தழுவியதாக சொல்லப்படுகிறது. வங்க மொழியில் 1917 வந்த தேவதாஸ் என்ற ஒரு காதல் கதையை பின்னணியாக கொண்டுதான் இந்த தழுவித்தான் இந்த படம் எடுக்கப்பட்டதாக சொல்கிறார்கள். மொத்தத்தில் இந்த படம் வயலண்டோடு சேர்த்து காதலையும் காட்டி, ஒரு கதாநாயகன் ஒரு கூலிப்படையை சார்ந்தவன் என்றாலும் அவனுக்குள் இருக்கும் ஈரத்தையும் காட்டி ஓரளவு திறமையான கலைஞர்களின் உழைப்பையும் உள்வாங்கி தரமான படமாகத்தான் உருவாக்கப்பட்டிருக்கிறது உறவுகளே. படத்தில் தொய்வில்லை, போர் அடிக்கவில்லை. 2.25 மணித்தியாலமும் ஒருவித சலிப்பில்லாமல் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இப்படி ஒரு தரமான ஒரு ஆக்ஷன் படத்தைத்தான் வழங்கி இருக்கிறார்கள். லோகேஷ் கனகராஜ் ஒரு கதாநாயகனாக அறிமுகமாக இருக்கிறார். இந்த படத்தில் படம் வருவதற்கு முன் அவரை பற்றி கிண்டல் செய்த எல்லோரும் இப்பொழுது வாயடைத்து போயிருக்கிறார்கள் என்று சொன்னால் அது மிக இல்லை உறவுகளே. ஒரு கதாநாயகன் உருவாகி இருக்கிறான் உறவுகளே. இந்த படத்துக்கு அப்புறம் பல தயாரிப்பாளர்கள் லோகேஷ் கனகராஜை கதாநாயகனாக வைத்து படங்களை எடுக்க முன் வருவார்கள். அடுத்தடுத்த ஆண்டுகளில் அவர் ஒரு பிஸியான கதாநாயகனாக வலம் வருவார் என்பதில் எனக்கு அச்சமில்லை. இந்த படத்துக்கு உறவுகளை 10க்கு 6.5 6.5 மார்க் கொடுக்கலாம் என்று நான் நினைக்கிறேன்.